ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்வர்ட்பிரஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வேர்ட்பிரஸோட தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ பிரீமியம் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம என்னதான் ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும்போது நம்ம பிரீமியம் வெர்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணணுங்கிற மாரி நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எதுக்காகன்னு சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க ஃப்ரீ வெர்ஷன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸ் சப்போஸ் இந்த ஐகான் வந்து இங்க சேஞ்ச் ஆகணும், இல்லன்னா இந்த சைடு பார் இங்க நம்ம கொண்டு வரணும், கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தனித்தனி பிளகின்ஸ நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். சப்போஸ் இதே நம்ம பிரீமியம் தீம்ஸ் எடுத்தோம்னா, இப்ப நம்ம ஒரு தீம நம்ம வந்து ப்ரொஃபஷனலா ஒரு நல்ல அ நீட்டான ஒரு தீம நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்றோம்னா, அப்ப அந்த தீம்லயே நமக்கு நெறைய ஃபெசிலிட்டீஸ் குடுப்பாங்க. நம்மளோட வெப்சைட்ல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிளக்கின்ஸ் எல்லாம் கம்மியா யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம வெப்சைட் வந்து ஃபாஸ்ட் ஆகறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் நம்ம பிரீமியம் வெர்ஷன்ஸ யூஸ் பண்றோம். பிரீமியம் வெர்ஷன் லைட் வெயிட் தீம்ஸ்லாம் நெறையவே இருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து பிரீமியம் வெர்ஷன் ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும்போதே நம்ம பிரீமியம் வெர்ஷன யூஸ் பண்றோம். ஆ ஸோ நம்ம இப்போ இந்த வெப்சைட் நான் வந்து நம்ம சேனலோட வெப்சைட் தான். நான் அஃபிஷியலா நம்ம சேனலுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப இது நான் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம சேனல்ல வந்து இதுவரைக்கும் நம்ம ஃப்ரீ வெர்ஷனுக்கு பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ் தான் நெறைய யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம பிரீமியம் தீம்ஸ யூஸ் பண்ணி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா இருக்கு. சப்போஸ் நான் அந்த மாரி வீடியோ போடுறேன். நீங்க அத பார்த்து நீங்க வந்து ட்ரை பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில, உங்களுக்கு ஒவ்வொரு பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸையும் நீங்க போய் பை பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸும் மினிமம் ஒரு 3000 டூ 4000 அந்த மாரி சம்திங்ல இருக்கும். ஏன்னா, அத ஒன் பை ஒன்னா நீங்க வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா போகும். அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் என்கிட்ட இருக்கிற எல்லா தீம்ஸையுமே என்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியா உங்களுக்கு வந்து நான் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரெகுலரா நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம எவ்வளோ பிராக்டிஸ் பண்றோமோ, அப்பதான் நமக்கு இப்ப ஒரு வெப்சைட்ட வந்து டிசைன் பண்றதுக்கும் நம்ம வந்து ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து நம்ம ஒரு வெப்சைட்ட வந்து என்ன ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணா இன்னும் கஸ்டமருக்கு நமக்கு ஈஸியா புடிக்கும். இல்ல நம்மளுக்கே ஒரு வெப்சைட் பண்றனாலும், எப்படி நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர் எப்படி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றீங்கன்னா, நீங்க உங்களுக்கே ஒரு வெப்சைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பிளஸ் சர்வீஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து அ ஒரு கிளையன்ட்ட அட்ராக்ட் பண்ற மாரி உங்க வெப்சைட் இருக்கணும். அத மாரி நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். எடுத்த உடனே யாருக்கும் வந்துராது. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நான் பிரீமியம் தீம்ஸ நான் இப்ப நான் வந்து இதுல போடுற ஒவ்வொரு பிரீமியம் தீம்ஸும் மேக்ஸிமம் நான் இனிமே போற எல்லா பிரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருவேன். ஏன்னா நம்ம என்ன வீடியோஸ்லாம் பிரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்றோமோ, அந்த பிரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் இந்த வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணணும், சரி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க வந்து நீங்க பை பண்ணிக்கங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட் ஒரு ஓவர்வியூவா பார்க்கலாம். நம்ம ஓவர்வியூவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃபிரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஓவர்வியூவா பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் வெப்சைட்ட ஒரு தடவ ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நமக்கு ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்ப இத நான் வாட்ச் நௌன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் குடுத்துருக்கேன். இது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சேனல்ல நம்ம யூடியூப் சேனல்ல என்னென்ன வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்றோமோ, அதோட எல்லா வீடியோ லிங்க்கையுமே நான் இங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க இங்கேயே கூட அந்த வீடியோஸ பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க வெப்சைட் வந்துட்டீங்கன்னா, யூடியூப் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு பிளக்கின் இல்லன்னா தீம நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்கன்னா, நான் அந்த பிளக்கின் அண்ட் தீம்ஸ்க்கு வந்து வீடியோ போடுறதுனா இங்கேயே இருக்கும். நீங்க ஈஸியா பார்த்துட்டு ஈஸியா பை பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷாப் பேஜ் இருக்கு. நம்ம ஓவர்வியூவா நம்ம ஹோம் பேஜ்லேருந்தே பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் நான் கேட்டகரிஸா பிரிச்சிருக்கேன். ஆ கொஞ்சம் கொஞ்சம் பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். நான் இந்த 2 கேட்டகரிலும் அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம WP பேக்கரி பிளஸ் திவி தீம்ல இன்னும் நான் எதுவும் அப்லோட் பண்ணல. இந்த 2 கேட்டகரிலயும். அதுவும் நான் கூடிய சீக்கிரம் 1 ஆர் 2 டேஸ்ல நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க டெய்லி அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நான் என்னால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ்லாம் பிரீமியம் வெர்ஷன்ஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளகின்ஸும் இருக்கு, தீம்ஸும் இருக்கு. டவுன்லோட் நவ் ஆப்ஷன்னா உங்களுக்கு ஷாப் பேஜ் போயிடும். இப்ப நம்ம ஷாப் பேஜ் போயிடலாம். நான் இந்த வெப்சைட்டுக்கு ஒண்ணும் பெருசா டிசைன்ஸ் நான் குடுக்கல. நார்மலா உங்களுக்கு வந்து நீங்க பார்த்துட்டு வந்து பை பண்றதுக்காக ஒரு வெப்சைட், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பேசிக்கா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. நமக்கு டிஃபால்ட்டா நான் இதுவரைக்கும் ஒரு 13 ஆர் 15 சம்திங் ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். மேக்ஸிமம் நான் இதில அப்லோட் பண்றது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து தைரியமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கு, ஏதாவது டவுட்ஸா இருக்குன்னா, நீங்க சேட் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணி, லைவ் சேட் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணி ஈஸியா கம்யூனிகேட் பண்ணலாம்.
இந்த பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றத காட்டிலும், இப்ப நீங்களே ஒரு வெப்சைட் பண்றீங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு. என்கிட்ட என்ன ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா நம்ம வெப்சைட்க்கு வந்துட்டு கூட நீங்க இதுல கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா, நான் உடனே இதுல மேக்ஸிமம் நம்ம வெப்சைட்ல கமெண்ட்ட பார்த்து நான் ரிப்ளை பண்றத விட, இதுல நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்க சப்போஸ் கமெண்ட்ல வந்து நீங்க ரிப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றத விட, இதுல நீங்க வந்து மேக்ஸிமம் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நான் ஈஸியா உங்கள நான் ரீச் பண்ணிருவேன். கம்யூனிகேஷனும் கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஷாப் பேஜ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஆட் டூ கார்ட் குடுத்துட்டேன். இப்ப நான் செக் அவுட் குடுக்குறேன். ஓகே, நமக்கு செக் அவுட் பேஜ் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி ரஃப்பா நான் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. பிளஸ் சப் டோட்டல் வந்துருச்சு. இப்ப நம்ம வேலெட்ட வச்சு யூஸ் பண்ண போறோமா? கார்ட வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோமான்னு இருக்கு. நான் இப்போதைக்கு வேலெட்ட வச்சே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கார்ட வச்சு யூஸ் பண்ணணும்னா, உங்க கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க அத யூஸ் பண்ணி கூட நீங்க உங்க வேலெட்டையும் கூட நீங்க ரீசார்ஜ் பண்ணிடலாம். இப்ப நான் வேலெட்ட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றேன். நான் நான் அக்ரி குடுத்துக்கிறேன். நான் ஆர்டர் பிளேஸ் பண்றேன். ஓகே, நமக்கு இப்ப ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சது தான். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு இது ஃபுல்லா சொல்லணுமேங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னா, நீங்க இத கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்க இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துரும். டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க உங்க டேஷ்போர்ட் போயிடுங்க. டேஷ்போர்ட் போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல டவுன்லோட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. நீங்க டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நீங்க என்னென்ன தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் இதுவரைக்கும் டவுன்லோட் பண்ணீங்களோ, அது எல்லாமே இங்க ஒன் பை ஒன்னா ஷோ பண்ணும். அதுல நீங்க யூஸ் பண்ணி கூட நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க டவுன்லோட் பண்ண ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுனா கூட நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க நம்ம வெப்சைட்லயே வந்துட்டு உங்க அக்கவுண்ட் லாகின் பண்ணி கூட நீங்க உங்களோட ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க வேலெட்டையும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நான் தனித்தனியா வேலெட்டுக்குலாம் வீடியோஸ் போட்டிருந்தேன். நீங்களே வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் நீங்க வேலெட்ட யூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ ஹோம் பேஜ் போயிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது பேசிக்கா நான் சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றேன். மேக்ஸிமம் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்க பிரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளக்கின்ஸ யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க நம்ம வெப்சைட்ல நீங்க பை பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மி ரேஞ்சுல தான் போட்டிருப்பேன். மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3000, 4000 பிளக்கின்ஸ் கூட நம்ம வந்து 300, 400 அந்த சம்திங் தான் போடுவேன் நானு. ஏன்னா, அந்த தாண்டி நான் போட்டிருக்க மாட்டேன். மேக்ஸிமம் எல்லாமே ஒரு 500க்கு மினிமம்ல தான் நான் எல்லாத்தையும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். அதனால நீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஸ்டார்ட்டிங்கே வந்து நீங்க பெரிய அமௌண்ட்ட யூஸ் பண்ணி ஒரு பிளக்கின் அங்க வாங்கி நம்ம இவ்ளோ சப்போஸ் அது உங்களுக்கு யூஸ் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு அது மணி தான் வேஸ்ட். ஸோ இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அத யூஸ் பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வெப்சைட்ல இருக்கிற தீம்ஸ் அண்ட் பிளக்கின்ஸ்ல அப்டேட்ஸ் பிளஸ் லைசென்ஸ் கீ எதுவும் இருக்காது. ஆனா லைசென்ஸ் கீ அப்டேட்ஸ் இல்லாம யூஸ் பண்ற மாரி தீம்ஸ தான் நான் போடுவேன். அதனால நீங்க உங்களுக்கு யூஸ் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சப்போஸ் உங்க பிசினஸ் எப்போ நல்லா போகுதோ, அப்ப நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு தீம்ஸ வந்து நீங்க இப்ப கையில காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க வாங்கிடாதீங்க. என்னோட சஜஷன் தான். உங்க நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் ப்ரொஃபஷனல் லுக்ல கொண்டு வாங்க. இந்த தீம்ஸ வச்சே நீங்க யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா, இப்ப நான் லைசென்ஸ் கீ, ஆக்டிவேஷன் பிளஸ் அப்டேட்ஸ்லாம் கேட்கற மாரி எந்த ஆப்ஷன்ஸும் இல்லாம, பிளஸ் இத வச்சு யூஸ் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் வராத மாரி தீம்ஸ் அண்ட் பிளக்கின்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுல. அதனால நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதுல சின்ன அமௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட்ட கிரியேட் பண்ணிட்டு உங்க பிசினஸ் ரன் பண்ணுங்க. உங்க பிசினஸ்ல நல்லா ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் நமக்கு வந்து லைசென்ஸ் கீ பிளஸ் அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப நீங்க கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுவரைக்கும் நீங்க கையில அமௌண்ட் இருந்தாலுமே தேவையில்லாம அதுல போய் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நீங்க அந்த தீம்ஸ வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மைண்ட் செட் மாறிட்டு, சரி இத நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கூட, தேவையில்லாம மணி தான் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். சப்போஸ் நீங்க இப்பயே இல்ல என்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னு வாங்கலாம்னு கூட உங்க விருப்பம் தான். என்னோட சஜஷன் நான் சொன்னேன். உங்க சஜஷன் அப்படி இருந்துச்சுன்னா கூட, நீங்க வந்து அத பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு மெயினான வெப்சைட் என்னன்னு நான் இப்ப காமிச்சிடுறேன். இந்த வெப்சைட்ல தான் மேக்ஸிமம் எல்லா தீம்ஸ் அண்ட் பிளக்கின்ஸும் இருக்கும். themeforest.netன்னு சொல்லிட்டு, இங்க போயிட்டு நீங்க நம்ம யூஸ் பண்ற நம்ம சேனல்ல போடுற தீம்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல ஒரு தீம்ஸ் போடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான தீம் கூட இது. இதுல மேக்ஸிமம் தீம்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, $59 மினிமம் வந்து ஒரு 40, 35 அந்த சம்திங்லேருந்து தான் தீம்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு கம்மியா இருக்காது.
ஸோ இது மாரி நீங்க உங்களுக்கு அப்டேட்ஸோட வேணும், ஆக்டிவேஷன் கீ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வெப்சைட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. சப்போஸ் நான் இப்போதைக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பிசினஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் இதில பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களோட ஐடியா எப்படி இருக்குன்னு பாத்துங்க. நான் 2 ஆப்ஷனுமே உங்ககிட்ட சொல்லிர்றேன். இதில நீங்க பண்ணனாலும் பண்ணிடலாம். அதில நீங்க பண்ணலாலும் பண்ணலாம். அதனால 2த்துலயும் நீங்க பண்றதுனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீங்க எனக்கு வந்து சாட் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா, நம்ம YouTubeல நான் கமெண்ட பார்த்து ரிப்ளை பண்றத விட, இதில நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க YouTubeலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் பார்த்து ரிப்ளை பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு தீம்ஸ பத்தி, பிளக்கின்ஸ பத்தி ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் அந்த அப்டேட்ஸும் குடுக்கறதுக்கு பார்க்குறேன். நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அந்த நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.